அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னர் ஜாஹிலியத்திலே என்ன செய்தார்கள்? அனைத்து சொத்துகளையும் ஆம்பளை பிள்ளைக்கு கொடுத்தார்கள். அதை ஜாஹிலியத் என்றும். பெண்களை மதிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். இல்லை, இது பிழை, பெண்ணுக்கும் சொத்திலே பங்கிருக்கிறது, அவளை நீதான் வாழ வைத்தாலும் அவளுக்கு ஆண் துணை இல்லாத வேளையில் அவளை அவள் பார்த்துக்கொள்ள சொத்து வேண்டும், அதனால் அவளுக்கு சொத்திலே உனக்கு தருவதை போன்று ஆம்பளை அதை போன்று அரைவாசி பெண்ணுக்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் மார்க்கமாக்கினார்கள். அது அல்லாஹ்வின் கட்டளையானது. அதைத்தான் நாங்கள் கடைபிடித்து வந்தோம் ஒரு காலத்தில். இப்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு புதியதொரு முடஞ்சாகிலியத்திலே எங்களுடைய கிழக்கு மக்கள், தமிழ் உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் டோட்டலாக பெரும்பான்மை மாறிவிட்டார்கள். என்ன செய்கிறார்கள்? ஆம்பளைக்கு சொத்து இல்லை, பொம்பளைக்குத்தான் எல்லா சொத்து. எப்படி மாற்றிவிட்டோம்? அல்லாஹ் ஜாகிலியத்தை மாற்றி ஆணுக்கு கொடுக்கிறதில் இருந்து அரைவாசியை பெண்ணுக்கு கொடுக்க வைத்து அல்லாஹ் ஒரு பொருளாதார சீரமைப்பிற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினான். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? பெற்றோர்கள் அப்படியே தூக்கி பொம்பளை பிள்ளைக்கு மொத்தமாக கொடுத்து விட்டு ஆணை வெறுங்கையாக விடுகிறோம். எங்கேயாவது எவனாவது சொத்தோடு இருந்தால் அவனுடைய சொத்திலே நீ வாழு என்று அனுப்பிவிடுகிறோம். எவ்வளவு ஒரு கேவலமான, அருவருப்பான, மோசமான, கீழ்த்தரமான செயலை நாங்கள் செய்கிறோம். எங்களது பிள்ளையை வெட்கமில்லாதவனாக இன்னொருவருடைய சொத்திலே வாழக்கூடியவனை ஆக்குறோம். பிச்சைக்காரன் என்று ஒருவன் வந்தால் அவன் எவ்வளவு கேவலமாக பார்க்கிறீர்கள். உங்களது பிள்ளைகளை பிச்சைக்காரனாக, ஆபிசியல் பிச்சைக்காரன், மாடர்ன் பிச்சைக்காரன் ஆக்கிவிடுவீர்கள். சொந்த காலிலே நிற்க முடியாதவனாக. இன்னொரு பிச்சைக்காரன் என்றாலும் கேட்டு வாங்கிறான். 5 ரூபா 10 ரூபா, இது 50 லட்சம், கோடி, 2 கோடி, 3 கோடி. ஒரு கல்யாணம் அலைகிறது. என்னையாம்? அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது 3 மாடியிலே. நமது ஊரிலே பெண் தரப்பிற்கு கார் கொடுக்கிறது. அதுக்கு அம்பால் கொழும்பிலே நல்ல கொழுப்புட்டி வெள்ளவத்த போன்ற அந்த பகுதியிலே எங்களுக்கு ஒரு வீடு வேண்டும் என்று கேட்கிறார்கள். கேட்கிற வாப்பா எவ்வளவு கேவலமானவராக இருப்பார்! அவருக்கு பிறந்த ஆம்பளை எவ்வளவு வெக்கங்கெட்டவனாக இருப்பார், ரோஷமில்லாதவனாக இருப்பார். அருவருப்பு இல்லையா? இது நமது ஊரிலே நடக்கிற அநியாயம், அக்கிரமம். கிழக்கிலே நடக்கிற அநியாயம். இஸ்லாத்தை அப்படியே, இஸ்லாமிய பொருளாதார சிஸ்டத்தை மாற்றி அமைத்து விட்டோம். அதனால் ஆம்பளை பிள்ளைக்கு சொத்து இல்லை, பொம்பளை பிள்ளை தான் பெற்றோம். 3வதும் 2ம் பொம்பளையாகிவிட்டது. 3வதும் பொம்பளையானால் என்ன செய்வது? நமக்கு தேவையில்லை என்று கருத்தடை செய்கிறோம். குடும்ப கட்டுப்பாடு செய்கிறோம். தற்செயலாக 3ம் பெண்ணாகிவிட்டால் அடுத்ததும் பெண்ணாயிருமோ? 3 வீடு கட்ட வேண்டும். நமது வாப்பா தந்தது நமக்கு காவலவு. 3க்கும் 3 காவலவு வாங்க வேண்டும். காசு எங்கே வருகிறது? வாழ வைப்பது கஷ்டம். அதனால் மீண்டும் நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்கிறோம். மொத்தமாக கரு கட்டுவதையே கட் பண்ணி விடுகிறோம். இனி உங்களுக்கு பிள்ளை தேவையில்லை, எங்களுக்கு இனிமேல் பிள்ளை தேவையில்லை, வைத்தியரே என்னையாவது செஞ்சு விடுங்கள் என்கிறோம். என்ன கொடுமை! அல்லாஹ் படைத்த இந்த கருப்பையிலே கை வைப்பதற்கு மருத்துவ காரணம் இல்லாமல் கை வைத்தால் அது மிக பெரும் பாவம். அல்லாஹ்வினுடைய படைப்பின் அமைப்பை மாற்றுவது இஸ்லாத்தின் பார்வையில் அது மிக பெரும் பாவங்களில் ஒன்று. சின்ன பாவம் அல்ல, ஷைத்தான் சபதம் எடுத்த பாவம். இப்லீஸ் சபிக்கப்பட்ட போது அல்லாஹ்விடம் சொன்னது, உமன்னி அன்னகும், அவர்களுக்கு கற்பனைகளை வளர்த்து விடுவேன். அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அங்கே பலவர்களை சொன்னான். அவர்கள் அல்லாஹ் உன்னுடைய படைப்பின் அமைப்பையே மாற்றக்கூடியவர்களாக நான் ஆக்குவேன். கருப்பை பெண்மையின் அடையாளம். அது எதற்காக? பிள்ளை பெறுவதற்காக, வெறுமனே இன்பம் அனுபவிப்பதற்காக அல்ல, செக்ஸுக்கு மட்டுமல்ல. 50 வயசு ஆகிவிட்டால் அல்லாஹ் நிறுத்துகிறான். ஏன்? அந்த பெண் வயதாகிவிட்டால், பலகீனப்பட்டு விட்டால், இதற்கு பின் பிள்ளையை பெற்றால் அவருடைய உடம்பு தாங்காது என்பதால் படைத்த ரப்பு அந்த வயசிலே நிறுத்துகிறான். இது போதும். அப்ப அல்லாஹ் ஏற்படுத்திய சிஸ்டம் என்ன? நாங்களாக ஒரு பொருளாதார மடத்தனமான சிஸ்டத்தை உருவாக்கி விட்டோம். தெளிவான இந்த குர்ஆனுக்கு மாற்றமாக எங்களுடைய குர்ஆன், எங்களுடைய வேதம், எங்களுடைய யாப்பு, தெளிவாக சொன்ன யாப்புக்கு மாற்றமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் பொம்பளை கொடுக்கிறோம். பெற்றோர்கள் நீங்கள் செய்கிற அநியாயம். அதனால் உங்கள் பிள்ளை பிறருடைய
சொத்தை அனுபவித்து ருசிப்பது ஒரு ஜூஸ் என்றாலும் சரிதான், உங்களுக்கு அருவருப்பாக தெரிய வேண்டும். அவர்களுடைய உள்ளூட்டில் போய் குந்துறான். கடைசியாக வீட்டின் சொந்தக்காரனை வெளியிறக்கி விட்டு தான் இதன் உரிமையாளன் என்கிறான், உறுதியை மாற்றுகிறான். என்ன கொடுமை! இந்த கொடுமையை விளங்கியும் சொல்லியும் 35 வருஷமாக சொல்கிறேன். சிந்தியுங்கள், இஸ்லாம் கொண்டு வந்த பொருளாதார அமைப்பை உருவாக்குங்கள். அதுதான் தேவை, அதுதான் சீர்திருத்தம். ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும், அரவாசி பொம்பளைக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி நடந்தால் எனக்கு 10 பொம்பளை பிள்ளையா கவலைப்பட மாட்டேன். வாரவன் இடத்துக்கு போவார். அப்படி ஒவ்வொன்றா கரையறுக்கிருக்கும். ஊடுகாற்ற பிரச்சனை இல்லை, அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை. சோறு கொடுக்கிற வேலை மட்டும்தான். கூலி வேலை செஞ்சாவது அழகாக சோறு கொடுத்து விடலாம். அழகான அல்லாஹ் காட்டிய பொருளாதார சிஸ்டத்தை நாங்களாக மாற்றிவிட்டு அதற்காக சில மௌலிமார்கள் ஹலால் பத்துவா அன்பளிப்பு என்ற பெயரில் வந்தால் எடுங்கள் என்று அந்த ஹராத்தை திங்கிற ஹராம் தின்னிகளான மௌலிமார் பத்துவா கொடுக்க அதிலே கொஞ்சம் பேர் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதனாக வாழுங்கள், மிருகமாக வாழாதீர்கள். மனித தன்மை கருணை என்கிற ஒன்றை அல்லாஹ் படைத்திருக்கிறார். நாங்கள் சிந்திப்பவர்கள், பகுத்தறிவு சிந்தித்து நல்லதை எடுப்பவர்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, புரிந்து வாழுங்கள். மாறுவோம், மாற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நாங்கள் அதை புரிந்து வழிநடத்த முயற்சிப்போம். முடியுமான வரை அதில் உறுதியாக இருங்கள் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.